அன்னை தெரசா நாவல். எழுதியவர் அஜயன் பாலா. பகுதி 13, இறுதி பகுதி. நோபல் பரிசும் பாரத ரத்னா விருதும். எண்ணெய் ஊற்றிக்கொண்டே இருந்தால்தான் விளக்கு தொடர்ந்து எரிகிறது. அதேபோல் அன்பு எனும் வெளிச்சம் நம்மீது இடைவிடாமல் படர வேண்டுமானால் நம்மிடம் இருந்தும் அன்பு தொடர்ந்து வெளிப்பட வேண்டும். சொன்னவர் அன்னை தெரசா. அன்பு ததும்பும் மனத்துடன் நோயுற்று கிடப்பவர்களின் அருகே சென்று மெதுவாக அவர்களின் கைகளை பற்றி பாருங்கள். உங்களின் உடலில் இருந்து ஒரு காந்த சக்தி அவர்களது உடலுக்குள் புகுவதை நிச்சயமாக உணர முடியும். அன்பு ஒரு சக்தி, உலகின் சகல நோய்களையும் நீக்கக்கூடிய பேராற்றல் கொண்டது. அன்னையின் உருவத்தை அல்லது தோற்றத்தை கண்ட மாத்திரத்தில் பலரது கண்களில் இருந்து நீர் தானாக புறப்பட்டு கண்களில் வழியும். காரணம் அன்னையின் அந்த அளவற்ற காந்த சக்தி. 1992 வளைகுடா போர் நடந்து கொண்டிருந்த நேரம். போரை நிறுத்தச் சொல்லி அன்னை ஜார்ஜ் புஷ்ஷுக்கும் சதாம் ஹுசேனுக்கும் தொடர்ந்து கடிதங்களை எழுதி வந்தார். போர் முடிந்தபோது ஈராக் நாடே அலங்கோலமாக கிடந்தது. மக்களிடையே பீதியும் பயமும் வாழ்வின் மீது அவநம்பிக்கையும் அதிகரித்திருந்தன. நாட்டை மட்டுமல்லாமல் மக்களின் மனத்தையும் மறுநிர்மாணம் செய்ய வேண்டிய நிர்பந்தம். அன்னை தெரசா தனக்கு அனுப்பிய கடிதங்களை எல்லாம் எடுத்து வர செய்து படித்து பார்த்தார் சதாம் ஹுசேன். உடனடியாக அன்னையை ஈராக்குக்கு வர ஏற்பாடு செய்யும்படி உத்தரவிட்டார். ஜூன் 11, 1992 பாக்தாத் விமான நிலையத்தில் அன்னையும் அவரது வெள்ளை சீருடை சகோதரிகளும் வந்து இறங்கினர். பாக்தாத் வீதிகளில் மீண்டும் வீச துவங்கியது அன்பின் காற்று. தொடர்ந்த சில நாட்களில் பாக்தாத் நகரம் அன்னையின் இதய கூட்டுக்குள் அடைக்கலமானது. சொற்ப நாட்களிலேயே ஈராக்கின் ஆன்மா மீண்டும் உயிர்த்து எழுந்தது. 1985 உலகையே பரபரப்பட வைத்த ஒரு வார்த்தை எய்ட்ஸ். உயிர்கொல்லி நோயால் உலகமே பீதியில் உறைந்தது. அந்த நோயை காட்டிலும் மற்றவர்கள் காட்டிய வெறுப்பு உணர்ச்சியும் நிராகரிப்புமே நோயாளிகளை மிகவும் துன்புறுத்தின. இந்த சூழலில் 1985 ஜூன் மாதத்தில் அமெரிக்காவுக்கு வந்திருந்த அன்னை வாஷிங்டன் மருத்துவமனைக்கு விரைந்தார். மருத்துவர்களே அருகில் செல்ல தயங்கிய அந்த நோயாளிகளிடம் அருகில் சென்று கருணையுடன் அவர்களின் உடல்நிலை குறித்து விசாரித்தார். எய்ட்ஸ் நோயாளிகளுக்கு என மன்ஹாட்டன் தீவில் ஒரு திறந்தவெளி மருத்துவம் ஒன்றையும் உருவாக்கினார். நியூயார்க்கிலும் துவங்கினார். 1962 ஜனவரி 26 அன்னைக்கு இந்திய அரசு பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவித்தது. இந்தியர் அல்லாத ஒருவருக்கு அந்த விருது கொடுக்கப்படுவது அதுவே முதல் முறை. அதன் பிறகு உலகின் மிகப்பெரிய மனிதர்களின் இதயங்கள் அன்னையை காண ஏங்கின. உலகின் மிகச்சிறந்த விருதுகள், பரிசுகள், பட்டங்கள் அனைத்தும் அன்னையை தேடி வந்தன. 1979 டிசம்பர் மாதம் 10 வழங்கப்பட்ட உலகின் சமாதானத்துக்கான மிக உயர்ந்த விருதான நோபல் பரிசு அவரது புகழுக்கு மகுடமாக விளங்கியது. அதற்கான விழாவில் கலந்து கொள்ள நார்வே சென்ற அன்னை விழா நடக்கும் இடத்துக்கு சாதாரண பேருந்திலேயே சென்று இறங்கினார். விலை குறைந்த நூல் சேலையையே அணிந்திருந்தார். 1980 அவருக்கு இந்தியாவின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா வழங்கப்பட்டது. இடையில் அன்னைக்கு பார்வைக்குறைவு ஏற்பட்டு காட்ராக்ட் ஆபரேஷன் நடத்தப்பட்டது. அன்றிலிருந்தே தனது பணிகளை குறைத்து கொண்ட அன்னை ஒரு கட்டத்தில் தன் பொறுப்புகளை தகுதியான இன்னொருவரிடம் ஒப்படைத்துவிட்டு ஓய்வு எடுத்துக் கொள்ள விரும்பினார். ஆனால் அறக்கட்டளையின் இதர சகோதரிகளுக்கு இதில் உடன்பாடு இல்லை. எனவே வாக்கெடுப்பு நடத்தலாம் என அன்னை முடிவு செய்தார். அதன்படி நடத்தப்பட்ட வாக்கெடுப்பில் ஒரே ஒரு வாக்கை தவிர மற்ற அனைத்துமே அன்னையை தொடர்ந்து பதவியில் இருக்க வேண்டியது. அன்னை ஓய்வெடுக்க ஆதரவு தெரிவித்த அந்த ஒரே ஒருவர் ஓட்டு அன்னையினுடையதுதான். ஆனாலும் மார்ச் 13, 1997 உடல்நிலை பாதிப்புக்கு உள்ளான அன்னை தனக்கு அடுத்த அறக்கட்டளைகளை வழிநடத்த முற்றிலும் தகுதியான சகோதரி நிர்மலாவை தன் பக்கத்திற்கு பரிந்துரைத்து நிரந்தரமாக ஓய்வெடுக்கப் போவதாக திட்டவட்டமாக வெளி உலகுக்கு அறிவித்தார். BBC தொலைக்காட்சி அன்னையை பற்றி ஒரு ஆவணப்படம் எடுத்தது. பல கோடி மக்களுக்கு அன்னையின் செய்திகளை கொண்டு சென்றது. அன்பையே வாழ்வின் தொழிலாக செய்த அந்த இதயம் 5 செப்டம்பர் 1997 அன்று இரவு பழுதடைந்த காரணத்தால் அன்னை நிரந்தரமாக இந்த உலக வாழ்க்கையிலிருந்து ஓய்வெடுக்க வேண்டியதானது. ஒவ்வொருவருக்கும் ஒரு தாய் உண்டு. ஆனால் இந்த உலகத்தில் பிறந்தவர்கள் எல்லோருக்கும் ஒரே தாய், அன்னை தெரசா. அன்னை தெரசா நாவல் இத்துடன் முடிவடைந்தது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.